இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வழக்கமாக வந்து எல்லோரும் சொல்கிறது தான். அதாவது ஃப்ரெண்டுக்கு வந்து கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்கி கொடுத்தேன், நான் மாட்டிவிடணும் சார், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, பரிதாபம் தான் பட முடியும். நிறைய பேர் வந்து பண்ணுற வேலை தப்பு, பெரிய தப்பு வந்து இதுதான். என்னென்னா, இந்த மாதிரி சார் என் ஃப்ரெண்டு வந்து லோன் கேட்டான், அவனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, என்னை வந்து சேர சொன்னால் நானும் வந்து சேர்ந்துட்டேன் சார். அவர் வந்து லோனை வாங்கிட்டார், அவரே கட்டுறான்னு சொன்னார். இப்போ என்னன்னாக்கா லோனையும் கட்ட மாட்டேங்கிறாரு. இப்போ பேங்காரங்க என்ன வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. இது ஒரு வகை. இரண்டாவது வகை எப்படின்னா, அது வந்து ரொம்ப பிரச்சனையில் மாட்டுற வகை ஒன்று இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கேரண்டி மாதிரி போடுறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்டு வரார், அவர் பேரில் ஒரு வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவில் எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து கையெழுத்து போடுறார், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வாங்குறார். அந்த ஃப்ரெண்டு ஒரு கையெழுத்து போட்டான்றதுக்காக இவருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் பணமும் கொடுக்குறார். இதோட போயிடுச்சு பிரச்சனை. இப்போ ஒரு ஹவுசிங் லோனு, வேறு ஏதாவது பர்சனல் லோன் கூட சரி, பிஸ்னஸ் லோனும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த மாதிரி வங்கிகள் வந்து இந்தியாவில் வந்து தலைமையாக இருக்கிற ஒரு வங்கி ஒன்று இருக்குது, உங்களுக்கே தெரியும். சீட் பண்ணி நடத்துகிற அந்த ஒரு நிறுவனமாக ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அது என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி வாங்கிட்டு விட்டுடும். நேராக இந்த அவரும் டீஃபால்ட் ஆகிட்டு கட்டாமல் விட்டுருவார். ஒன்று சீட்டு பணத்தை எடுத்து சீட்டு பணத்தை கட்டாமல் விட்டுருவார், இல்லை அங்கே இருக்கிற பர்சனல் லோன் வாங்கிட்டு அதை கட்டாமல் விட்டுருவார், இல்லை ஹவுசிங் லோனை வாங்கிட்டு அதை கட்டாமல் விட்டுருவார். இது எல்லாம் விட்டுட்டு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பொறுமையாக பார்ப்பாங்க. இது ஒரு கையெழுத்து போட்டு போனார்ல, அவர் சொத்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஒன்று பத்திரத்தை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, இல்லை எந்த ஏரியாவில் சொத்து இருக்குன்றதை கேட்டு வச்சுருந்துருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டுங்களுக்கு லோன் எடுத்தேன், கிரெடிட் கார்டு எடுத்துறதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறதுக்கு காரணம் இதுதான்.